Sama ketika bah otak dorong titik bah irkada otaila otaila orwati santika bah maingadi santika bah tayangada metaila metaila
சாவும் நேரத்தில் புலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னோசன் நானா கொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி பாஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா வா ஊது ஊது வாங்க மோனிகா Bacamali, yang kanima. ஆசை பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏய் பாரா பூவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ஏ கபடி போறா கனிமா கொஞ்சம் குத்து போங்க ஏ காட்டு மல்லி ஏ கனக மல்லி ஏ பாச்ச மல்லி ஏ வதன மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ஏ ட்ரம்பட் என்ன சே 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 சுட்டு மொத்த தென் மாவட்டம் Kalima,
நானுவானா ஹே ரா ரா ராமையா நீ ராகா பாடா சேதாரந்தா ஹே ரா ரா ராகம்மா அண்ணே சொடக்கு போட்டா சம்பவந்தா அடி 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 தெரிக்க விட்டான் மனல்லே அம்மா சொன்ன மனசுலாயோ அடி 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 குளிக்கவனல்லே ஒன்னா நின்னா மனசுலாயோ மனல்லே அடி குளிக்கவனல்லே தெரிக்க விட்டான் மனல்லே அடி குளிக்கவனல்லே மனல்லே அடி குளிக்கவனல்லே தெரிக்க விட்டான் மனல்லே அடி குளிக்கவனல்லே திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்ய வந்தல்லே பேட்ட துள்ளான் மன்னல்லே வேட்டையனல்லே கண்ணா பாஸ்ட் பாஸ்ட் டைம் ரொம்ப பாஸ்ட் நிக்கா சிக்காதுடா கடவுள் பேரில் கலவர நூறி படைச்சவன் ஊராளுடா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? வினோ. வினோ. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? யாரா இருக்கலாம்? என் ஒய்ஃப். வைஃப். எதனால வைஃப் எதிர்பார்க்குறீங்க? எதனால வைஃப் எதிர்பார்க்குறீங்க? ஒருவருமே அப்படி இவ்வளோத்தையும் செய்கிற அகலில் வைஃபோட பேர்? சுய். ஆனால் அவள்கிட்ட இருந்து வேற இல்லை. ஓகே. அவட்ட கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக செய்ய போகிறேன். இல்லை ஒரு காலம் வந்திருந்தா வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா வெளிநாட்டிலேருந்து வராது. வராதா? ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து தான் வெளிநாட்டில் ஆக்கள் இருக்கிறாங்க. ஓகே. எல்லாருமே இருக்கிறாங்க. கூட்டாளி இருக்கிறாங்க, சொந்தக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே. இருந்தாலும் அங்கேருந்து வாரத்துக்கு 100 தான் சந்தர்ப்பம் இல்லை. சந்தர்ப்பம் இல்லை. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்க இருக்காங்க? 5 பேர். 5 பேர் இருக்காங்க. 5 பேர் பேரும் எங்கெங்கே இருக்காங்க? ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் வெளியில் இருக்கிறாங்க. ஓகே. அவங்களோட பேர்? பானுப்பிரியா. ஓகே. எங்கே இருக்காங்க அவங்க? துபாயில் இருக்கு. துபாயில் இருக்காங்க. சரி, உங்களுக்காக கிஃப்ட்கள் வந்திருக்கு. சரியா? ஒன்றா பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குண்டு. நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் என்னென்ன வந்திருக்கலாம்னு சொல்லி. உங்களுக்காக விஷ் பண்ணி கேக் வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே. உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே பார்த்துருவோம். உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, அதையும் அப்படியே வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே. உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட், கேக், இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே. இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வந்திருக்கு? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வந்திருக்கு? தெரியலையா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். காசு வந்திருக்கு. கெஸ் பண்ணுங்க எவ்வளோ வந்திருக்கலாம். எண்ணி பார்க்கக்கூடாது, கெஸ் பண்ணணும் எவ்வளோ மாதிரி இருக்கு. $50,000 வந்திருக்கா? ஆனால் அதில் 50,000 வேற இல்லை. ஓகே. சரி, என்னங்க பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கேன். 35,000 ரூபா வந்திருக்கு. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே. ஓகே. இது என்ன வந்திருக்கு? உடுப்பு வந்திருக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஜீன்ஸும் வந்திருக்கு. சரி, இப்போ யார் கெஸ் பண்ணுறீங்க? காசு வந்திருக்கு, கேக் வந்திருக்கு, சாக்லேட் வந்திருக்கு, ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வந்திருக்கு, இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. வேறு யாராக இருக்கலாம்? தங்கச்சியாகவும் இருக்கலாம். ஓகே. அவங்க எங்கே இருக்காங்க? துபாயில் இருக்காங்க. ஓகே. வேறு
இங்கேயும் இருக்காங்க. இங்கேயும் இருக்கலாம். இங்கே என்றால் யாராக இருக்கு? ஏன் தங்கச்சி தான். இங்கேயும் தங்கச்சி தான் இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் பார்த்துருவோம். ஓகேயா? ஓகே. ஓகே, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? என்ன மாதிரி இருக்கு? மணிக்கூர். மணிக்கூடு. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். வாட்ச் வந்திருக்கு. சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, அதுக்கு முதல் நீங்கள் ஃபைனலாக யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? தங்கச்சியாக்களில் யார் அனுப்பியிருப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் சொன்னதில் யார் அனுப்பியிருக்கலாம்? ஒய்ஃப் தான். ஒய்ஃப் தான் அனுப்பியிருக்கலாம். சரி, ஓகே, லாஸ்ட் கிஃப்ட்டில் தான் யாருன்னு சொல்லி இருக்குது. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டையும் பார்த்துருவோம். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? மோதிரம். சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, என்ன வந்திருக்கு? மோதிரம் வந்திருக்கு. சரி, இதை எடுத்து போட்டுக்கொள்ளுங்க அப்படியே. ஓகே, உங்களுக்காக கேக், வாட்ச், சாக்லேட், ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட், காசு, அதோட மோதிரம்னு சொல்லி வந்திருக்கு. லாஸ்ட் கிஃப்ட்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லியும் பார்த்துருவோம். ஓகே, ஓகே, இதை ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, என்னென்ன வந்திருக்கு அதையும் வாட்ச் விடுங்க அப்படி. சத்தமாக வச்சுக்கோங்க. 5 மாதம் வயிற்றில் சுமந்து உம்மை பெற்றவள் அம்மா. ஆனால் காலம் முழுவதும் உம்மை நெஞ்சில் சுமப்பது அப்பா. கஷ்டமே கடமே எமக்காக வாழும் காவலும் வெயிலிலும் மழையிலும் உழைப்பவர் நீ. பாகுபாடு இல்லாமல் அன்பு காட்டி வளர்த்து கஷ்டத்தில் கூட கேட்டதை முகம் சுளிக்காமல் வாங்கி தந்து மகிழ்வித்து நல்லது கொடுத்து கூறி என்று எம்மை நல்வழியில் வளர்த்தவர். சரி, Happy birthday அப்பா. அப்பான்னு சொல்லி வந்திருக்குது. சரி, இதெல்லாம் உங்களுக்காக யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா? உங்களோட ஒய்ஃப். சரியா? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட ஒய்ஃபுக்கு? ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறதுக்கு என்னண்டே சொல்கிறது தெரியாது. ஓகே, இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ வருஷத்துக்கு இப்படி ஒரு நிகழ்வு வந்து என் ஒய்ஃப் தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அவாக்கு நன்றின்னு சொல்கிறதா இல்லாட்டி எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். சொல்லவே வார்த்தைகள் இல்லை. எதிர்பார்த்தீங்களா ஒய்ஃப்டே வந்து இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று வரும்? ஒய்ஃப்கிட்ட இருந்து வரும்னு சொல்லி எனக்கு தெரியும். அவள் வந்து அவளோட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஓகே, இந்த எல்லாம் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு இது கேட்கல, சின்ன ஒரு டவுட் ஒன்று இருந்தது. ஓகே, அப்போ தான் நான் கெஸ் பண்ணினேன் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஓகே, சரி, உங்களோட ஒய்ஃப் தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களில் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் உங்களோட இந்த பர்த்டேக்காக இவ்வளவும் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களை எப்போவுமே சிரிச்ச முகத்தோட ஹாப்பியாக பார்க்கணுமென்று ஆசைப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஒய்ஃப் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday